அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2024 ஓகேவா? 2024ல நடத்தப்பட்ட அனைத்து தேர்வுகள்ல இருந்து ஐஎன்எம் கேள்விகள் ஓகேவா? ஐஎன்எம் பிளஸ் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஐ மீன் பெரியார், நீதி கட்சி அ இது போன்ற சம்பந்தப்பட்ட வினாக்களை இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். மொத்தமாக 2024ல கேட்கப்பட்ட கேள்விகளுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா, 117 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 117 கேள்விகள் ஐஎன்எம் மற்றும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சார்ந்த வினாக்கள் கேட்டிருக்காங்க. இதுல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வித் எக்ஸ்பிளனேஷனோட ஓகேவா? இப்ப நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30 கேள்வி நான் பார்க்க போறோம். ஆ வித் எக்ஸ்பிளனேஷனோட நான் பார்க்க போறோம். சரியா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆங்கிலேயரின் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் டார்ச்சர் ஆக்ட் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம். ஓகேவா? இப்போ நான் பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கிளியர் பண்ண போறோம். சென்னை வாசிகள் சங்கம்னா என்ன? ஐஎன்சினா என்ன? நீதி கட்சினா என்ன? தென்னிந்திய நல உரிமை சங்கம் இரண்டுக்கும் தொடர்பு உண்டு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க. அதாவது ஆக்சுவலா என்ன அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் ஓகேவா? இங்க இங்க தனித்தனியா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சென்னை வாசிகள் சங்கம். இந்த சென்னை வாசிகள் சங்கமானது எப்போது தொடங்கப்பட்டது என்று கேட்டால் 1852ல பிப்ரவரி 26ஆம் தேதி உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதுதான் சென்னை மாகாணத்தினுடைய முதல் சங்கம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சங்கத்தை தோற்றி வைத்தவர் யார் என்றால் சென்னையினுடைய பெரும் வணிகரான கஜுலா லட்சுமி நரசு அவர்கள். ஓகே, கஜுலா லட்சுமி நரசு செட்டி அவர் சொல்லுவாங்க. நரசு செட்டி அவர்கள். இவர் தான் இந்த சங்கத்தை ஏற்படுத்துறாரு. 1866ல இவரு மரணம் அடைஞ்சிடறாரு. ஓகேவா? 1866ல அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த இந்த இயக்கம் காணாம போயிடும். ஏன் இந்த இயக்கத்தை அவர் ஏற்படுத்துறாரு அப்படின்னா, சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய அ வணிகர்களுடைய பிரச்சனைகளை இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த இயக்கம் 1852 பிப்ரவரி 26ல தொடங்கப்படுறது. இது தோல்வி எழுதுக்கான முக்கிய காரணமாக சொல்லக்கூடியது என்னவென்றால், இது முழுக்க முழுக்க சென்னை மாகாணத்தில் மட்டுமே நடைபெற்ற இயக்கப்பட்ட ஒரு சங்கமாக இருந்தது. இன்னொன்னு என்னன்னு கேட்டோம் அப்படின்னா, இது பொதுமக்களுக்கான அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இல்ல. இது முழுக்க முழுக்க வர்க்கத்தினர், நில உடைமையாளர்கள் மற்றும் வணிக வர்க்கத்தினர் மற்றும் பங்கு பெற்ற ஒரு இயக்கமாக இது சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் சென்னை வாசிகள் சங்கம். இந்த சங்கம் தான் இந்த டார்ச்சர் ஆக்ட ஒழிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ ஐஎன்சி பத்தி பார்க்கலாம். சோ ஐஎன்சி ஆனது என்ன? இப்போ ஐஎன்சி பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா? இப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது 1885ல தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் இந்த ஐஎன்சி ஆனது. ஓகேவா? இதுல எப்ப ஆரம்பிக்கிறாங்க? 1885 டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில இத ஏற்படுத்துறாங்க. இதுல ஏற்படுத்தினவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா, ஏ.ஓ. ஹியூம். ஓகேவா? ஹியூம் அவர்கள் இது தொடங்குறாரு. இந்த இயக்கத்தின் ஐ மீன் இந்த ஐஎன்சியினுடைய முதல் தலைவர் யார் என்று கேட்டால், அவர்தான் டபிள்யூ.சி. பானர்ஜி அவர்கள். ஓகேவா? டபிள்யூ.சி. பானர்ஜி. இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது நினைச்சேன். இது சின்ன ஒரு பாயிண்ட். நான் சொல்றதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் தான். அடுத்து நீதி கட்சி. ஓகே, நீதி கட்சி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916ல எப்ப தொடங்குறாங்க அப்படின்னா, நவம்பர் மாசம் 20ஆம் தேதி தொடங்குறாங்க. ஓகேவா? யாரு? இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது யார் யார் தொடங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பி. தியாகராஜர், தியாகராயர், டி.எம். நாயர், அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ சி. நடேசனார். இந்த 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாதோருக்கான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணுன்றதுக்காக, அவங்க நல உரிமைக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. 1917ல இச்சங்கம் நீதி கட்சியாக மாறுகிறது. நீதி கட்சியாக
மாறுகிறது. அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேர் உருவாக்குனாங்க இல்லையா? இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆ இதழ்கள் ஐ மீன் அம் செய்தித்தாள்கள் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுறது. ஐ மீன் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாருங்க நான் கீழ எழுதுறேன். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு இதுல வந்து அவங்க வந்து பத்திரிகை வெளியிடுறாங்க. தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா திராவிடன், தமிழ்ல திராவிடன், இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ், பிறகு தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிகா, ஆந்திர பிரகாசிகா அப்படின்ட்டு இந்த 3 செய்தித்தாள்களை வெளியிடுறாங்க. இது அவங்களோட முக்கிய நோக்கமா இருக்கு. பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ்னா நீதி. இந்த பேரே வந்து என்ன பண்ணிறாங்கன்னா, 1917ல ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியாக வலுவடைகிறது. மாறுகிறதுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்ஸர் என்ன அப்டின்னா, சென்னை வாசிகள் சங்கம். இதுதான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட சாரி தொடங்கப்பட்ட முதல் சங்கமாக அறியப்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இதுல பாருங்க. பாகிஸ்தான் என்று சொல்லி உருவாக்கியவர் யார்? ஓகேவா? இந்த பாகிஸ்தான் என்று சொல்லி உருவாக்கியவர் அ ரஹ்மத் அலி அவர்கள். ஓகேவா? ரஹ்மத் அலி அவர்கள். நெக்ஸ்ட். ஸோ நீதி கட்சியினுடைய இன்னும் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் இருக்கு சொல்லிடலாமா? ஸோ நீதி கட்சியினுடைய சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன அப்டின்னா, இந்த நீதி கட்சி வந்து மாறிடுச்சு இல்லையா? 1917ல நீதி கட்சியா மாறிடுச்சு. மாறுனதுக்கு அப்புறம் இவங்க வந்து அ விடுதலைக்கு முன்பு ஃபர்ஸ்ட் எலக்ஷன் நடத்துறாங்க. 1920ல ஃபர்ஸ்ட் எலக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது, அந்த எலக்ஷன்ல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல வந்து ஐஎன்சி இருக்கு இல்லையா? அ ஐஎன்சி வந்து நிராகரிச்சுடுறாங்க, புறக்கணிச்சுடுறாங்க. புறக்கணிப்பு பண்றாங்க. புறக்கணிப்பு பண்ணதுனால, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட 98 இடங்கள்ல போட்டியிட்டு, அதுல கிட்டத்தட்ட 63 இடங்கள்ல வெற்றி பெறுறாங்க. ஓகேவா? அப்படி வெற்றி பெறும்போது, இந்த நீதி கட்சியினுடைய தலைவர் முதல்வராக யார் வராங்க அப்டின்னா, சுப்பராயலு அவர்கள் நியமிக்கிறாங்க. ஓகேவா? ஏ. சுப்பராயலு நியமிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அமைச்சரவை ஏற்படுத்தியவர் யார் என்றால், அவர்தான் பனகல் ராஜா. பனகல் ராஜான்னு சொல்லக்கூடிய அவர். அவர்தான் அமைச்சரவையை வந்து ஏற்படுத்துறாரு. ஓகேவா? அடுத்து. அடுத்து பாருங்க. அடுத்து 3வது கேள்வி. ஆ இது பார்த்தீங்க அப்டின்னா, கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று ஏ சொல்றாங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம் சொல்றாங்க. ஐ மீன் ஏஐசிசி அப்டின்னா, அகில இந்திய காங்கிரஸ் குழு. ஆகஸ்ட் 8ல் பம்பாயில் கூடிய கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது 2மே கரெக்ட்டான ஆன்ஸர் தாங்க. ஆக்சுவலா வந்து எப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேவா? இந்த பக்கம் போயிடலாம். ஆக்சுவலா என்ன நடக்குது அப்டின்னா, கிரிப்ஸ் தூதுக்குழு வராங்க. ஓகேவா? 1942ல கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து இங்க வரும்போது, அ இந்திய மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகள் அ நிறைவேறாதால இந்திய மக்கள் மிகவும் என்ன பண்றாங்க அப்டின்னா, மிகுந்த ஏமாற்றம் அடைகிறாங்க. ஓகேவா? மிகுந்த ஏமாற்றம் அடையறாங்க. இதன் வெளிப்பாடாக என்ன நடக்கிறது என்றா, பம்பாயில பம்பாயில என்ன பண்றாங்க அப்டின்னா, ஆகஸ்ட் மாசம். ஓகே. ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஐஎன்சி என்ன பண்றாங்க, ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் கூடுறாங்க. ஓகேவா? இந்த கூட்டத்துல என்ன பண்றாங்க அப்டின்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து கொண்டு சேர்க்கிறாங்க. ஓகேவா? வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்டின்ட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க. அது இந்த வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே வெளியேறு இந்த தீர்மானம் போது தான் காந்தியடிகள் என்ன சொல்றாரு அப்டின்னா, "செய் அல்லது செத்து மடி" அப்டின்னு சொல்றாரு. ஓகே. செய் அல்லது செத்து மடி. இந்த கன்டென்ட்ட வந்து இந்த 1942 ஆகஸ்ட் 8ல நடந்த ஐஎன்சி மீட்டிங்ல தான் அவரு இந்த கன்டென்ட்ட வந்து பதிவு பண்றாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கேள்வி. காந்தியடிகள் எந்த மீட்டிங்ல வந்து செய் அல்லது செத்து மடி என்ற அ கன்டென்ட்ட வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லும்போது, இந்த கன்டென்ட்ட வந்து பதிவு பண்றாரு. ஓகேவா? அடுத்த நாள் என்ன நடக்குது அப்டின்னா, ஆகஸ்ட் 9த் அன்னைக்கு இவர அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. காந்தியடிகளை கைது செய்றாங்க. அப்டியே போயிட்டே இருக்கு. சரியா? அடுத்து. அப்போ என்னுடைய ஆன்ஸர் என்ன அப்டின்னா, 2மே சரிதான். ஓகேவா? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் புரட்சியில் தான் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க.
இந்த மீட்டிங்ல தான் ஐஎன்சியினுடைய மீட்டிங்ல தான் இந்த 8ஆம் தேதி கூட்டத்துல கூடி வெள்ளனை வெளியேறு இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த மீட்டிங்ல தான் செய்யல செத்துமடி என்ற கண்டென்ட் அவர் வந்து வெளியிடுறாரு. இதுக்கு அடுத்த நாள் தான் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப 2மே சரிதான். ஓகேவா? அடுத்த பாயிண்ட். பின்வருவனவற்றுள் எது ஜவஹர்லால் நேருவின் படைப்பு அல்ல? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, என் இந்தியா, என் தேசம் என்ற இது பாத்தீங்க அப்படின்னா யாருடையதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கண்டென்ட் ஆனது சுயசரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து அவரது கிடையாது. ஓகேவா? சோ இந்த என் இந்தியா, என் தேசம் என்பது யாருடைய நூல் அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய நூல். இந்த சுயசரிதை இது ஒரு சுயசரிதை சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு இல்லையா? இந்த நூலும் உலக வரலாற்றில் பார்வை அப்படின்னு இந்த 2மே வரலாறு பாத்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேருடைய நூல்கள் தான். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த சுயசரிதை எப்ப வெளியிட்டாங்க அப்படின்னா, 1936ல வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலக வரலாற்றின் பார்வை இது வந்து ஒரு தொகுப்புங்க. அதாவது மகள் இந்திராவுக்கு அவர் நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருப்பாரு. அந்த லெட்டர்ஸ்னுடைய தொகுப்பு தான் இது வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட தொகுப்புன்னு கேட்டாங்க அப்படின்னா, 1930ல இருந்து 33க்குள்ள எழுதப்பட்ட மகளுக்கு எழுதப்பட்ட அந்த செலக்ஷன்ஸ வந்து இதுல வந்து கொண்டு வச்சிருக்காங்க. இந்த சுயசரிதை வந்து ஒரு சுயசரிதை இந்த கன்டென்ட் வந்து எப்போ எழுதப்பட்டிருக்குன்னா 1934ல இருந்து 35ல வரைக்கும் அவர் சிறையில இருப்பார். ஓகேவா? அப்போ சிறையில இருக்கும்போது அவர் எழுதப்பட்ட இந்த ஆட்டோபயோகிராபி 1936ல வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அவருடைய நூல் இல்லாத படைப்பு இல்லாதது கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இது வந்து ஏபிஜே அப்துல் கலாமருடைய நூல். அடுத்து பாத்தீங்கன்னா, கீழ்க்கண்ட நிலவுகளை காலவரிசைப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த விஷயம் பார்க்கும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஏன் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இத நீங்க அழகா மேட்ச் பண்ணிடலாம். இப்போ வேதாரண்யம் இயக்கம் எப்போ தொடங்கியிருக்கு அப்படின்னா, 1930ல வந்து தொடங்கியிருக்கு. வைக்கம் சத்தியாகிரகம் என்பது 1924. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1934. காமராஜ் திட்டம் ஐ மீன் கே பிளான் சொல்லுவாங்க. இது வந்து 1963. அப்படி பார்க்கப்படும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் வரணும். 1, 2, 3, 4. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2, 1, 3, 4 இது ஆன்சரா இருக்கணும். பார்த்தலாம். 2, 1, 3, 4. ஓகே. 2, 1, 3, 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 6வது கேள்வி. பின்வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்படாத பொருத்தங்கள் எவை? ஓகேவா? பொருத்தப்படாத அ பொருத்தங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இது கரெக்ட். இது கரெக்ட். இது கரெக்ட். இந்த பொன்மொழிகள் வந்து பெரியாருது. ஆரிய மாயை என்பது அண்ணாது. ஓகேவா? அப்ப சரியா பொருந்தாதது எதுன்னு கேட்டோம் அப்படின்னா, 3 அண்ட் 3 அண்ட் 4 சரியா பொருந்தாதது. ஓகேவா? 3 அண்ட் 4 தான் சரியா பொருந்தல. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த ஆரிய மாயை என்பது அண்ணா அவர்களுடைய நூல் தான். ஆனா இது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு நூல். ஓகேவா? தடை செய்யப்பட்ட ஒரு நூல். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட். நானா சாஹிப் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட கோவிந்த் தோண்ட் பந்த் எந்த சம்பவத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர்? நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. நானா சாஹிப் அப்படின்னு வந்தாலே அவரு பெரும்புரட்சியில பார்ட்டிசிபேட் பண்ணவர். ஓகேவா? சோ பெரும்புரட்சி என்பது மிக முக்கியமான ஒரு பாடப்பிரிவு. 1857 அதான் பெரும்புரட்சின்னு சொல்லுவாங்க. இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நானா சாஹிப்பை எப்படி அழைக்கிறாங்களாமா? கோவிந்த் தோண்ட் பந்த் அப்படின்னு அழகக்கூடிய அவர். இது ஒரு சிறப்பு பெயர். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நானா சாஹிப் என்ன பண்ணாரு? அதுக்காக ஏன் இந்த முன்னணி தலைவர்கள் ஒருவராக கருதுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஒண்ணுமே கிடையாது. இங்க அழகா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கடைசி பேஷ்வா. ஓகேவா? சோ கடைசி பேஷ்வாவான யாரு? மன்னரான 2ஆம் பாஜிராவ். ஓகேவா? செகண்ட் பாஜி ராவின் வளர்ப்பு தத்து பிள்ளை தான் யாரு? இவரு. தத்து பிள்ளை. யார் தான்? இந்த நானா சாஹிப். ஓகேவா? இந்த நானா சாஹிப் என்ன பண்றாரு அப்படின்னா, கான்பூர்ல கிளர்ச்சி ஏற்படுகிறது. அதாவது இந்த பெரும்புரட்சியானது இந்தியாவுல பல பகுதிகளில் ஏற்பட்ட கிளர்ச்சி தான் எல்லாருமே டெல்லி நோக்கி வருவாங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்பொழுது கான்பூர் பகுதியில கிளர்ச்சியில் ஏற்பட்டவர் யார் என்றால்
கான்பூர் பகுதியில் கிளர்ச்சியில் ஏற்பட்டவரே இந்த நானா சாஹிப். ஓகேவா? நானா சாஹிப் அவர்கள். ஓகேவா? ஏன் இவர் கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு அப்படின்னா, ஓய்வூதியம் தர இந்த ஆங்கிலேயர்கள் மறுக்கிறாங்க. ஓகேவா? சோ ஓய்வூதியம் தர ஆங்கிலேயர்ஸ் மறுத்ததுனால, இவங்க புரட்சியில் ஈடுபடுறாங்க. இந்த சமயத்துல தான் கான்பூர்ல வந்து இவர்களுடைய படை, யாருடைய படை? நானா சாஹிப்பின் படை, ஆங்கிலேயனுடைய ஆங்கில படையும், ஐ மீன் அ கம்பெனி படைகளையும், கம்பெனி படை மற்றும் அ ராணுவ படைகளை சுத்தி வளைச்சிடுறாங்க. படைகளை சுத்தி வளைச்சிடுறாங்க. யாரு? இந்த பாஜிராவினுடைய படைகள். சுத்தி வளைச்சதுனால இவங்க சரண்டர் ஆயிடுறாங்க. சரண்டர் ஆனவங்க அ அவங்களுடைய பகுதிக்கு திருப்ப அனுப்பப்படுறாங்க. ஓகேவா? இப்படி படகுல அனுப்புறாங்க. இந்த படகுல போயிட்டு இருக்கும்போது, இந்த படகு தீக்கு இரையாக்கப்படுகிறது. தீக்கு இரையாக்கப்படும் பொழுது, இதுல இருந்த முக்கியமான அனைத்து கம்பெனி வீரர்களும் மரணம் அடைகிறாங்க. அதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, மேஜர் ஜெனரலான ஓகேவா? மேஜர் ஜெனரலான ஹுக் வீலர் என்ற ஒரு ஆங்கில தளபதி உட்பட இதுல காலமாயிடுறாங்க. மரணம் அடைஞ்சிடுறாங்க. இந்த சம்பவத்த தான் பின்னணியில தான் இவர் வந்து ஒரு முன்னணி தலைவராக சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஆன்ஸர் என்ன அப்டின்னா இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரவுலட் சட்டம் பார்க்கலாம். ஓகேவா? சோ ரவுலட் சட்டம் பக்கத்து ஃபோல்டர் போயிடலாம். ரவுலட் சட்டம் பார்த்துடலாமா? ஓகே. ரவுலட். ரவுலட் பார்த்தீங்க அப்டின்னா, ஆரை ரவுலட் ஓகே. ரவுலட் ஆக்ட் எப்ப கொண்டு வராங்க அப்டின்னா, 1919 தான் கொண்டு வராங்க. ஓகேவா? இதுதான் வந்து கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. ஓகே. கருப்பு சட்டம். இந்த கருப்பு சட்டமானது ஏன் கருப்பு சட்டம் சொல்றாங்க அப்டின்னா, விசாரணையின்றி அனைவரையும் கைது செய்யலாம் என்ற ஒரு கன்டென்ட் இதுல வந்து பொதிக்கிறாங்க. அதனால வந்து கருப்பு சட்டம்னு சொல்றாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த சட்டத்தை எதிர்த்து 1919ல ஏப்ரல் 6ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு சத்தியாகிரக போராட்டத்துக்கு அழைப்பு விடுறாங்க. ஓகேவா? சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுறாங்க. இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்த காந்தியடிகள் என்ன பண்றாங்க அப்டின்னா, கைது பண்றாங்க. ஓகேவா? கைது பண்ணி அடைச்சிடுறாங்க. இதனால பஞ்சாப் மற்றும் லாகூர் பகுதியில மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. எங்க? பஞ்சாப் மற்றும் லாகூர்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. இதுல ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்டின்னா, இந்த பஞ்சாபில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவர்கள்ல 2 பேர் யாரு அப்டின்னா, அ டாக்டர் சாயிபுதீன் கிச்லு அவர்கள். ஓகேவா? ஓகே. சைபுதீன் புதீன் கிச்லு மற்றும் சத்யபால். இவர்கள் வந்து பஞ்சாப்ல செல்வமிக்க ஐ மீன் மக்கள் செல்வமிக்க ஒரு நபர்கள். 2 பேரும் டாக்டர்ஸ். இவங்கள வந்து கைது பண்ணிடுறாங்க. ஓகேவா? கைது பண்ணிட்டு அடிச்சதுனால, அந்த பஞ்சாப் மக்கள் இத வந்து கண்டிக்கிறதுக்காக ஒரு ஒரு அமைதியான முறையில வந்து ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. அதுதான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஓகேவா? ஜாலியன் வாலாபாக் படுகொலை சொல்லுவாங்க. எப்ப நடந்துச்சு? 1919 ஏப்ரல் 9ல. ஓகேவா? ஏப்ரல் 9த் அன்னைக்கு இந்த விஷயம் நடக்குது. இத காரணமாக அ கிட்டத்தட்ட ஒரு 1000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் இதுல பலியாயிடுவாங்க. ஜெனரல் டயர் எல்லாமே இதுல தான் வருவாருங்க. சரியா? அப்போ என்ன நடக்குது பாருங்க. இந்த ரவுலட் சட்டமானது கொண்டு வரதுனால தான் இந்த இவ்ளோ பெரிய விஷயம் நடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். சௌரி சௌரா. சௌரி சௌரா வந்து ஒரு நிகழ்வு தாங்க. ஆக்சுவலா என்ன அப்டின்னா, இந்த சௌரி சௌரா பத்தி சின்ன ஒரு கன்டென்ட் பார்த்துடலாம். 1922ல அ பிப்ரவரி 5 பிப்ரவரி 5ல வந்து ஒரு விஷயம் நடக்குது. அப்போதைய எப்ப நடக்குது அப்டின்னா, தற்போதைய உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய கோரக்பூர் கோரக்பூர் பகுதியில இருக்கக்கூடிய சௌரி சௌரா சௌரி சௌரா அப்டின்னு பகுதியில ஒரு கிராமத்துல ஒரு பேரணி வந்து நடத்துறாங்க. பேரணி. இந்த பேரணி என்ன ஆயிடுது அப்டின்னா, போயிட்டே இருக்கும்போது வன்முறையாக மாறி, ஒரு காவல் நிலையத்த வந்து தீயிட்டு எரிச்சிடுறாங்க. காவல் நிலையத்தை என்ன பண்றாங்க? தீயிட்டு எரிச்சிடுறாங்க. இதுல இருந்த 22 காவலர்கள் மரணம் அடைஞ்சிடுறாங்க. ஓகேவா? இந்த நிகழ்வ தான் சௌரி சௌரா நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கெடா இயக்கம். இது வந்து கெடா இயக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது காந்தியடிகள் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, 1918ல காந்தியடிகள் வந்து அ கெதா ஓகே. கெதா மாவட்டத்தில இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஓகேவா? விவசாயிகளுக்கு
அவங்களுடைய நில வருவாய் வசூலை ரத்து செய்ய வேண்டும் என்று காந்தியடிகள் வந்து ஒரு போராட்டத்தை மேற்கொள்வாரு. அது 3 நாள் போராட்டமாக நீடிக்கும். அந்த இயக்கம் தான் கெடா கெடா இயக்கம் சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட். 8வது கேள்வி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொறுத்துக ஆசிரியர் மற்றும் ஜர்னல். ஐ மீன் இதழ்கள். பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் சிங் அப்படின்னா பாரத மாதா சங்கம். ஓகேவா? பாரத மாதா சங்கம். சிராஜ் உத் தீன் அகமது அவர்கள் ஜமீன்தார். பிரமோத் பந்தியா அப்படின்னு சொல்றது சந்தியான்னு சொல்லக்கூடியது. அருந்த கோஷ் வந்தே மாதரம். ஓகே, வந்தே மாதரம் இதழ். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்கும் பாருங்க. புதிய உலகுக்கு ராஜாராம் மோகன் ராய் பிரகடனப்படுத்தினார். இதுவும் கரெக்ட். ஒரே கடவுள் என்ற கொள்கையினை ஏற்றுக்கொண்டவர். இதுவும் கரெக்ட். பிரம்ம சமாஜத்தை ஆரம்பிச்சவரும் இவர் தான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 3மே கரெக்ட் தான். சரியா? 3மே சரிதான். இவர்பட்ட சின்ன ஒரு விஷயம் பார்த்தலாமா? பிரம்ம சமாஜம் எப்போது உருவாக்கப்பட்டது? இந்த பிரம்ம சமாஜம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1828 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 20. ஓகேவா? ஆரம்பிக்கப்படும் போது கல்கத்தால ஒரு கோயில் கட்டுறாங்க. ஓகேவா? கோயில் கட்டுறாங்க. இதுல சிலை இல்ல. சிலை இல்லாத ஒரு கோவில் கட்டுறாரு நம்ம ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அது மட்டும் இல்லாம ராஜாராம் மோகன் ராயுடைய காலம் என்ன அப்படின்னா 1772 முதல் 1833 இவருடைய காலகட்டம். ஓகேவா? இவருடைய தாய்மொழி என்ன அப்படின்னா வங்கம். ஓகேவா? தன்னுடைய அண்ணன் மறைவுக்கு பிறகு தன்னுடைய அண்ணி இருக்காங்க இல்லையா? தன்னுடைய மனைவி அவங்கள வந்து சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து பண்ணி அவங்க சாகடிப்பாங்க. அதை பார்த்து அவர் மனம் வெந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இது ஒழிச்சே ஆகும்னு சொல்லிட்டு சதி என்பதை அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒழிக்க ஆங்கில அரசு கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுவாரு. அதுலபடி வில்லியம் பென்டிங். ஓகேவா? வில்லியம் பென்டிங் பிரபு அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சதி என்னும் உயர்கட்டை ஏறு பழக்கத்தை முடிவு கொண்டு வருவாங்க. இதுல ரொம்பவும் இந்த சட்டம் வருவதற்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நபரா இருந்தவர் யார் என்றால் அவர்தான் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட். கீழ்கண்டவைகளை காலவசப்படுத்துக. ஓகேவா? காலவசப்படுத்திடலாமா? ஓகே. போக்ரா போர். போக்ரா போருடைய காலகட்டம் என்னன்னா 1529. சௌரா போர் 1539. கான்வா போர் 1527. முதலாம் பானிபட் போர் 1526. சரியா? சோ இதுல காலவசைப்படுத்தணும் அப்படின்னா என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஒன் 26. அப்போ 4 3 1 2 இது ஆன்சரா வரணும். 4312. 4312 கரெக்ட். ஓகேவா? இது பார்த்து வச்சுங்க. அடுத்த கேள்வி. மகாத்மா காந்தியுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது கேட்கிறாங்க. ஓகேவா? சோ கண்ணன் படிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்னே சொல்றாங்க பாருங்க. அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பிய வருடம் 1920. இது முதல்ல தப்புங்க. அவரு 1915 ஜனவரி 9ஆம் தேதி வருவாரு. இந்த டே தான் என்ஆர்ஐ டேவா கொண்டாடுறாங்க. என்ஆர்ஐ டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன். ஓகேவா? பாஸ்போர்ட் வைத்துக்கொண்டு வெளிநாட்டில் வாழும் இந்தியர்களுக்கு பேரு தான் வெளிநாட்டு வாழ் இந்தியர்னு சொல்லுவாங்க. அவர் தான் 1915. இவருடைய நினைவு சிறப்பிக்கும் வகையில தான் இது வந்து கொண்டாடுறாங்க. 2003 இருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான கேள்வி. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டு தப்பாயிடுது. ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூர் முதலில் மகாத்மா என்று அழைத்தார். இதுவும் சரியானதுதான். சுபாஷ் சந்திர போஸ் முதலில் இவரை தேச தந்தை என அழைத்தார். இதுவும் சரியானதுதான். அப்போ 1 சரி, 1 தப்பு, 2, 3 சரி. அப்ப பார்க்கும்பொழுது 2 மற்றும் 3 சரி சொல்றாங்க. இப்ப இதுதான் சரியான விடை. இதுல இருந்து நீங்க என்ன கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னா, மகாத்மா காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். இது ஒரு கண்டென்ட். தேசத்தந்தை என்று காந்தியை அழைத்தவர் யார் என்றால் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இதுல இருந்து 2 கொஸ்டின் நீங்க கண்டென்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஓகேவா? இப்ப பாருங்க 1969 தான் அண்ணா அவர்கள் என்ன பண்றாரு? இந்த விஷயத்தை பண்றாரு. தமிழ்நாடு என மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என மாத்துறாரு. இதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம நீதி கட்சி இருக்கு இல்லையா? இந்த நீதி கட்சி
17ல வந்து தொடங்கும். 1920ல எலக்ஷன்ல போட்டியிடுவாங்க, வெற்றி பெறுவாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் இல்லையா? பிறகு இது வந்து பெரியார் வந்து இணைவாரு. பெரியார் இணைஞ்சுட்டு இது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தான், அண்ணா அவர்கள் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பெரியார்ட்டருந்து பிரிஞ்சு 1949ல டிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிப்பார். ஓகேவா? இது அப்படியே போயிட்டு இருக்கும். இந்த 49 20 இயர்ஸ் 1949ல தான் 69ல ஆட்சி பிடிக்கும்பொழுது தான், அண்ணா அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பெயர் மாற்றம் செய்வார். தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்வார். பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே போயிட்டு இருக்கும். இதுல வந்து கலைஞர் இருப்பாரு. கலைஞர் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் இருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கப்படும் பொழுது, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஷோ, மன வருத்தம் ஏற்பட்டு, எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, 1972ல ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. சரியா? அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே வந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சீக்கிரமாவே ஆட்சி புடிச்சிடுறாங்க. ஓகேவா? 1977லயே என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டுல ஆட்சியை வந்து கொண்டு வராரு எம்ஜிஆர் தலைமையில. ஓகேவா? திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா, கலைஞர் தலைமையிலான டிஎம்கே கட்சியில இருந்து ஒரு கட்சி பிரியுது. அதுதான் வந்து மதிமுகன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மதிமுக. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவாங்க. இது யாரு இதனுடைய தலைவர் அப்படின்னா, அவர்தான் நம்முடைய வை. கோபாலகிருஷ்ணன் ஆகிய சரியா? வை. கோபாலகிருஷ்ணன் ஆகிய வைகோ அவர்கள். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் எவை? சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் கேட்கிறாங்க. அப்போ சுயமரியாதைன்னு வந்தாலே யார் வந்துருவாங்க? பெரியார் வந்துருவாரு. ஓகேவா? பெரியார் வந்துருவாரு. அவர பத்தி பார்க்கலாமா? ஓகே. இந்த சுயமரியாதை இயக்கம் னுடைய நோக்கம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. திராவிட சமுதாயத்தினை உண்மையான பகுத்தறிவு கொண்டதாக மாற்றும் வகையில் சீர்திருத்தம் செய்தல். ஓகேவா? நெக்ஸ்ட் பழங்கால தமிழ் நாகரிகத்தை திராவிடர்களுக்கு கற்பித்தல். இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். மூட நம்பிக்கைகளை கடைப்பிடித்தலை அனுமதித்தல். இத நீ நோட் பண்ணணும். இந்த இயக்கமானது மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான். அப்போ இது மூட நம்பிக்கை அனுமதிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ இது தப்பு. சமூக மற்றும் கலாச்சார மேலாதிக்கத்தினை தழுவுதல். எப்பவுமே மேலாதிக்கத்தை இவங்க எதிர்ப்பாங்க. அப்போ 4வது தப்பு. அப்போ 1, 2 மட்டும் தான் சரின்னு நெனைக்கிறேன். பாருங்க. ஓகே. 1, 2 மட்டும் சரி. ஓகேவா? இதுலருந்து சில கன்டென்ட் மட்டும் பார்க்கலாமா? அதாவது இதுல என்ன பார்க்குறோம் அப்டின்னா, சுயமரியாதை இயக்கம். ஓகே. சுயமரியாதை இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டது அப்டின்னா, 1925ல தொடங்குவாங்க. ஓகேவா? இவரு 1924ல ஆ ஐஎன்சில வந்து ஐஎன்சியின் தமிழ்நாடு தலைவரா இருப்பார். ஓகேவா? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா இருக்கக்கூடியவர் தான் யாரு? நம்மளுடைய பெரியார் அவர்கள். இந்த 24ல ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல அவருடைய அவரு சொல்லக்கூடிய அந்த சில விஷயங்கள வந்து தவிர்ப்பதனால, ஐஎன்சி வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணிடுவாரு அப்டின்னா, 25ல அவரு வந்து ஒரு சுயமரியாதை இயக்கத்தை வந்து ஆரம்பிப்பார். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கங்க. இது ஒரு ஒரு சம்பந்தமான விஷயம். அது மட்டும் இல்லாம பெரியாருடைய இதழ்கள் பார்க்கலாமா? இவர் நடத்திய இதழ்கள் பார்த்தோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் குடியரசு, குடியரசு, புரட்சி மற்றும் விடுதலை. இந்த இதழ்கள் எல்லாம் இவர் நடத்திய ஒரு இதழ்கள். ஓகேவா? அடுத்து முதல் சுயமரியாதை மாநாடு. இந்த சுயமரியாதை இருக்கு இல்லையா? இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு எப்ப நடக்குது அப்டின்னா, 1929 1929 செங்கல்பட்டுல நடக்குதுங்க. செங்கல்பட்டு. செங்கல்பட்டுல நடக்குது. சுயமரியாதை மாநாடு. ஓகேவா? நெக்ஸ்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 14வது கேள்வி போலாம். கீழ்க்கண்ட தொடர்புகளில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி சரியானவற்றை தேர்வு செய்க. ஓகேவா? இப்ப நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. இது இப்ப பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக் தாங்க. ஓகேவா? ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஸ்கூல் புக் அழகா நீங்க 11த், 12த் நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நீங்க கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகாது பார்த்துக்கலாம். ஓகேவா? இது பாருங்க. உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்ட தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். உப்பு சட்டங்களை மீறியதாக சிறை சென்ற முதல் பெண்மணி யாருன்னா, ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். 1930 ஏப்ரல் 27ல திருவல்லிக்கேணியில் 10 பேர் காவல்துறை ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தனர்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பாருங்க. அப்படி நான் காட்டுறேன் பாருங்க. காணுமே.
ம். ஓகே. இங்க பாருங்க. இந்த கன்டென்ட் கொஞ்சம் இதாயிடுச்சு. இது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்களேன். ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ளப்பட்டு தொழில் கைது சொல்றாங்க இல்லையா? இந்த கன்டென்ட் பாருங்க. அப்படியே குடுத்திருப்பாங்க. பட் 10th புக்ல இருக்குங்க இது. ஓகே. வேதாரண்யம். ஐ மீன் இங்க தான் வந்து போராட்டங்கள் நடக்கும். உப்பு சத்தியாகிரகம் ஏற்படுத்துவாங்க. ஓகேவா? இதுல பாருங்க. இங்க இங்க ஃபர்ஸ்ட் கன்டென்ட் வந்து சரியானதா இருக்கும். இங்க பாருங்க. ஓகே. ஐ மீன் எங்கடா அது காணோம்? இவங்க தான் ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். இங்க பாருங்க. உப்பு சட்டத்தை மீறியதாக ராஜாஜி கைது செய்யப்பட்டார். டி.எஸ்.எஸ். ராஜன், திருமதி ருக்குமணி லட்சுமிபதி அவர்கள், சர்தார் வேதாரத்தினம், சி. சாமிநாதர் மற்றும் கே. சந்தானம் அவர்கள் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற முக்கிய தலைவர்களாகிறாங்க. ஓகேவா? அப்ப இந்த வேதாரண்யத்துல வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்துல கைது செய்யப்படுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, உப்பு சட்டத்தை மீறியதுக்காக முதல் பெண்மணி யாரு? ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். இங்க பாருங்க, இதுல அப்படியே இருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த அம்மா தான் அது. அது மட்டும் இல்லாம கடைசி பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஏற்பட்ட மோதல்ல 10 பேர் வந்து இறந்ததா சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுல 10 பேர் குடுக்கல. இதுல 3 பேர் தான் குடுத்திருக்காங்க. ஓகேவா? அங்க பாருங்க. இந்த நிகழ்வின் போது சென்னையில் படையெடுப்பிற்கு வழிகோலியது. 1930 ஏப்ரல் 27ல் திருவல்லிக்கேணியில் காவல்துறையுடன் ஏற்பட்ட மோதலில் 3 மணி நேர நடைபெற்ற மோதலில் 3 நபர்கள் உயிரிழந்தனர் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ஆனா இதுல 10 பேர் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. சரியா? இந்த கன்டென்ட் அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்கு. 10th புக்ல இருக்கு. இது வந்து 19th எடிஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? நெக்ஸ்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 அண்ட் 2 இருக்கு. 1 அண்ட் 2 தான் சரி. ஓகேவா? பாத்தீங்களா? 1 அண்ட் 2 சரின்னு சொல்றாங்க. 3வது தப்பு. ஏன் அப்படின்னா, அங்க எத்தன பேர் செத்துருக்காங்க அப்படின்னா, 3 பேர் தான் இறந்திருக்காங்க. அப்போ 1 அண்ட் 2 மட்டும் தான் ரைட். சரியா? ரைட். அடுத்து. எந்த ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாட்டிற்கு பெரியார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இதாங்க எக்ஸாக்ட்டா 1924ல நடந்த திருவண்ணாமலை மீட்டிங்ஸ் தான் வந்து பெரியார வந்து தலைவராக சூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த மீட்டிங் அப்புறம் நடப்பட்ட சில விஷயங்களுக்காக 1925ல மரியாதை இயக்கத்தை வந்து அவர் ஆரம்பிப்பாரு. பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அவருடைய போக்கே வேற மாரி மாறி போகும். சரியா? சுயமரியாதை இயக்கம். ஓகே. அடுத்து. அடுத்து முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். மறந்துட்டேன். ஓகேவா? இதிலேயே சில விஷயங்கள் நோட் பண்ணிக்கிறங்க. இப்ப இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு இல்லையா? இது வந்து தமிழ்நாட்டுல நடந்த ஒரு இஷ்யூ. ரைட்? அப்போ இதே போல காந்தியடிகள் பண்ணியிருப்பாருல்ல. காந்தியடிகள் பத்தி சில இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாமா? அதாவது தண்டி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஓகே. தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யாத்திரையானது காந்தியடிகள் என்ன பண்றாரு அப்படின்னா, காந்தியடிகள் சபர்மதி அப்படின்னு ஒரு ஆசிரமம். ஓகே. இந்த ஆசிரமத்திலிருந்து அவருடைய ஆ எங்க போறாரு அப்படின்னா, குஜராத்ல இருக்கக்கூடிய தண்டி அப்படின்னு ஒரு கடற்கரைக்கு செல்றாரு. கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர் நடக்கிறார் அப்படின்னா, 375 கிலோமீட்டர்ஸ் அவர் நடந்து போறாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் கூட 78 தொண்டர்கள். ஓகேவா? வேற வேற இடத்துல இருந்து வரக்கூடிய 70 தொண்டர்கள் அவர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொண்டு 1930
ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டு இந்த விஷயத்த வந்து அவர் பண்றாரு. உப்ப ஒரு பிடி அள்ளுறாரு. சட்டத்தை மீறுறாரு. கைது பண்ணப்படுறாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுல யார் நடத்துறாங்க? தமிழ்நாட்டுல தலைமையேற்று நடத்தியவர் யார் என்றால் ராஜாஜி அவர்கள். அப்பதான் இந்த ராஜாஜி அவர் தான் அப்போ தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவரா இருக்கிறார். காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் ராஜாஜி அவர்கள். இவரு என்ன பண்றாங்க அப்படின்னா, திருச்சியிலிருந்து திருச்சி டூ வேதாரண்யம். வேதாரண்யம் கடற்கரை. அந்த கடற்கரைக்கு நடைப்பயணம் மேற்கொள்றாங்க. கிட்டத்தட்ட 150 மைல் தொலைவு நடக்குறாங்க. நடந்து கிட்டத்தட்ட எப்ப போறாங்க? 1930 ஏப்ரல் 13ல ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் 28ல தான் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. இதுல வந்து பலர் கைது செய்யப்படுறாங்க. ஓகேவா? இந்த 2 வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ஸ்கூல் புக் கன்டென்ட் தான். ஓகே. நெக்ஸ்ட் 15வது கேள்வி. எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார்? பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி. தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுதலின் நோக்கம் என்ன? ஓகேவா? எத்தனாவது கேள்வி இது? 16வது கேள்வி. ஓகே. என்ன இது நல்லா நீங்க பார்த்திருக்கணுங்க. அதாவது பிராமணர் அல்லாதோருக்கான விடுதி ஒன்றை அளித்தல். ஓகேவா? சொல்றாங்க பாருங்க. தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு நிறுவப்படுதலின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அவங்க வந்து ஒரு 3 டைப் ஆஃப் தமிழ், இங்கிலீஷ், தெலுங்குல நியூஸ் பேப்பரை வந்து அந்த வழியா குரல் கொடுக்கணும். நான் பிராமின்ஸ்க்காக குரல் கொடுக்கறதுக்காக தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இஸ் ரைட்டு. பிராமணர் அல்லாதோருக்கான விடுதியை வந்து ஏற்படுத்துவாங்க. ஆனா முக்கிய நோக்கம் கிடையாது. ஏற்படுத்தி கொடுப்பாங்க. முக்கிய நோக்கம் கிடையாது. சரியா? 3rd பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாதவர்களின் அரசியல் நலனை மேம்படுத்துதல் இதுவும் கிடையாது. பிராமணர் அல்லாதோரின் நிலையை கணக்கெடுத்தல் இதுவும் கிடையாது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். பி தான் என்னுடைய முக்கிய நோக்கமா அமையுது. ஓகேவா? என்ன பார்த்திருந்தோம்? இந்த இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ். ஓகேவா? ஜஸ்டிஸ் அப்படின்னு இதழ். தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படி சொல்லுவாங்க. தமிழ்ல தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகே, ரைட். திராவிடன். தமிழ்ல வந்து திராவிடன் சொல்லுவாங்க. ஓகேவா? திராவிடன். ஓகேவா? இதுதான் உங்களுடைய பத்திரிகைகள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான பொருத்தப்பட்டுள்ளது. தவறாக பொருத்தப்பட்டுள்ளது பார்த்தீங்க அப்படின்னா, இது 2 தான். ஓகேவா? அயோத்தச பண்டிதர் தான் இந்த இந்திய புத்த சபை கரெக்ட். நடேச முதலியார். ஓகேவா? 2 அண்ட் 3 தப்பா இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இயற்றியதுதான் ஆதி திராவிட மகாஜன சங்கம். மற்றும் நடேச முதலியார் ஏற்படுத்தியதுதான் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு. இது கரெக்ட். அப்போ தவறாக பொருத்தப்பட்டுள்ளது கேட்டா 2 அண்ட் 3 தான் தப்பா பொருத்தப்பட்டிருக்கு. 2 அண்ட் 3. சரியா? இது 17வது கேள்வியா? சோ 17வது கேள்விக்கான விஷயத்தை பார்க்கலாம். ஓகே. டி நடேசனார். ஓகேவா? ரைட். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா, நீள் சிகலை அகற்றம். 3, 4, 1, 2. ஓகேவா? 3, 4, 3, 4, 1 அண்ட் 2. இதுதான் அவனுடைய சரியானது. ஓகேவா? இது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அடுத்த கேள்விக்கு போலாம். ஓகே. பின்வருவனவற்றுள் எது மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் நிறுவனமாகும்? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்டென்ட் இது. பார்த்துடலாம். என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சென்னை வாசிகள் சங்கம். இதான் வந்து ஆக்சுவலா வந்து சென்னை பூர்வீக சங்கம் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா? இதனுடைய பெயர் தான் சென்னை வாசிகள் சங்கம் சொல்லுவாங்க. இது எப்ப ஏற்படுத்தினாங்க? 1852ல கஜுலா லட்சுமி நரசு என்பவரால் தொடங்கப்பட்டது இந்த சங்கம். சென்னை மகாஜன சங்கம் 1884ல தொடங்கப்படுகிறது. பின்பு இதுதான் 1885ல தொடங்கப்பட்ட ஐஎன்சி சங்கத்தோட இணைஞ்சிருவாங்க. ஓகேவா? இது தன்னாட்சி கூட்டுனா தன்னாட்சி இயக்கம்ங்க. ஓகேவா? நீங்க போட்டு குழப்பிக்க தேவையில்ல. இதை பத்தி நம்ம கொஞ்சம் கிளியரா சொல்லலாமா? ரைட். தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கி யாரு? அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் அவர்கள் தொடங்குறாங்க.
அன்னி பெசன்ட் பத்தி சில விஷயம் பார்த்துடலாம். இவங்க வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. நான் இந்த பக்கத்து பிடிஎஃப் போயிடலாம். அங்க எழுதுறது கொஞ்சம் வாட்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன கன்டென்ட் அப்படின்னா, அன்னி பெசன்ட் பத்தி பார்த்துடலாம். ஓகே. அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் அவர்கள் எங்கிருந்து வராங்க? அயர்லாந்து. ஓகே. அயர்லாந்து பெண்மணி இந்தியாவுக்கு எப்ப வருகை புரியுறாங்க அப்படின்னா, 1893ல வருகை புரியுறாங்க. இவங்க பிரம்ம ஞான சபையினுடைய ஓகே. பிரம்ம ஞான சபையினுடைய உறுப்பினர். அது ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, அவர் வந்து இவங்க வாரணாசியில ஒரு இந்து கல்லூரி நிறுவுறாங்க. இந்து கல்லூரி. இந்து கல்லூரி நிறுவுறாங்க. இந்த இந்து கல்லூரி பின்னால என்னவா மாறுது அப்படின்னா, 1916ல என்னவா மாறுதுன்னா, மதன் மோகன் மாளவியா. ஓகே. மதன் மோகன் மாளவியா. இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கல்லூரிய வந்து தரம் உயர்த்தி, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமா மாத்துறாரு. இந்து கல்லூரியாக மாத்துகிறார். தரம் உயர்த்துறாரு. ஓகேவா? அடுத்து இந்த அம்மா யாரு? அன்னி பெசன்ட் வந்து நடத்திய இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் காமன் வீல். ஓகே. காமன் வீல் மற்றும் இந்த காமன் வீல் எப்ப தொடங்குறாங்க அவங்க? காமன் வீல் வந்து 1914ல ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு வார இதழ். வார இதழ். ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 1915ல ஜூலை 14 அந்த டேட்ல நியூ இந்தியா நியூ இந்தியா என்ற இதழை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம தன்னாட்சி இயக்கம். இந்த தன்னாட்சி இருக்கு இல்லையா? தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் அவர்கள் சென்னையில தான் ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில ஆரம்பிக்கிறாங்க. திலகர் எங்க ஆரம்பிக்கிறாரு? திலகர் அவர்கள் மும்பையில ஆரம்பிக்கிறார். 2 பேருமே இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா, 1916ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முக்கியமான பாயிண்ட். ஓகே. ரைட். தென்னிந்திய மக்கள் கூட்டமைப்பு. அடுத்து பார்க்கலாம். தென்னிந்திய மக்கள் கூட்டமைப்பு பார்க்கலாமா? சில இன்ஃபர்மேஷன்ஸ். இதுதான் 1916ல சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. 1916ல அ ஒரு 3 பேர் கொண்டு இந்த சங்கம் ஆரம்பிப்பாங்க. பின்னாளில் இதுதான் நீதி கட்சியாக மாறும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த நீதி கட்சி தான் எப்படி மாறி, மாறி பல கட்சிகளாக மாறியது என்பதை நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். திருமதி திரியும்பக் மற்றும் திருமதி நிகம்பே எந்த அமைப்பின் உருவாக்கத்திற்காக தீவிரமாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதான் ஐஎன்சிக்கு தீவிரமாக ஏற்படுத்தினாங்க. 1885ல் தொடங்கப்பட்டது இந்த இயக்கமானது. அடுத்த கேள்வி. தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஆஷ் படுகொலை. சுதேசி கப்பல் நிறுவனம். மெஸ்டன் விருந்து ஒத்துழையாமை இயக்கம். இந்த இதுல பார்த்தீங்கன்னா, இது தப்பு, இது தப்பு. சரியா? அப்போ 3 அண்ட் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஆனா, இப்போதைக்கு கொஞ்சம் விளக்கம் பார்க்க போறோம். இந்த ஆஷ் படுகொலை பத்தி பார்த்தலாமா? இந்த ஆஷ் படுகொலை. இந்த ஆஷ் படுகொலையானது எங்க நடந்துச்சு? இந்த ஆஷ் ராபர்ட் ஆஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ராபர்ட் ஆஷ். ஓகேவா? இவர் வந்து யார் அப்படின்னா, ஆஷ் WDE ஆஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இவர. இவர் யார் அப்படின்னா, திருநெல்வேலி. ஓகேவா? திருநெல்வேலியினுடைய ஆட்சியர். இந்த ஆஷ். இவர் வந்து மணியாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகே. மணியாச்சி ரயில் நிலையம். மணியாச்சி ரயில் நிலையத்துல வாஞ்சிநாதன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, கொலை செய்றாரு. துப்பாக்கி சூடு நடத்துறாரு. அது எப்ப நடத்துறாங்க? 1911 ஜூன் 17ல நடத்துறாங்க. ஜூன் 17ஆம் தேதி நடத்துறாரு இந்த கொலையானது. பிறகு அவர் என்ன பண்ணினாரு? அவரே தன்னை சுட்டுக் கொண்டு இறந்துருவாரு. இது ஒரு விஷயம். ஓகேவா? இந்த வாஞ்சிநாதன் ஒரு சங்கத்துல வந்து மெம்பரா இருப்பாரு. சங்கத்து பேரு என்னன்னா, பாரத மாதா
சங்கம். ஓகேவா? இந்த பாரத மகாசங்கத்தினுடைய ஆரம்பிச்சவர் யாரு அப்படின்னா, 1904ல நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகேவா? நீலகண்ட பிரம்மச்சாரி. அவர் தான் இவரு பிளஸ் அவர் கூட சில சில நபர்கள் சேர்ந்து இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சங்கத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, ஆ உயிரிழப்புகள் ஏற்பட்டா அவங்க விடுதலை குடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எண்ணத்துல பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பா விஷயத்துல போய் முடியும். சரியா? அடுத்து. இந்த மென்ஸ்டன் விருந்து எப்ப நடக்குதுன்னா, 1920ல நடக்கும். ஒத்துழையாமை இயக்கம் எப்ப நடக்கும்? அதுவும் 1920ல நடக்கும். சரியா? இது 2மே கரெக்ட் தான். இப்ப சுதேசி கப்பல் இயக்கம் பத்தி பார்க்கலாமா? சுதேசி கப்பல் இயக்கம். சுதேசி என்பது என்ன? அதாவது வங்கப் பிரிவினைக்கு பிறகு ஓகே. வங்கப் பிரிவினைக்கு பிறகு இந்த சுதேசி இயக்கம் ரொம்ப பிரபலமடையும். எல்லாருமே அ ஊதவத்தி செய்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல சின்ன சின்னதாக சுயதொழில் ஆரம்பிக்கப்படும்போது, வ.உ.சி. அவர்கள் வ.உ.சி. அவர்கள் பெருசா யோசிப்பாரு. அவர் தான் கப்பல வந்து தன்னுடைய ஒரு கப்பலை வந்து சாரி ஒரு நேவிகேஷன் வந்து ஆரம்பிப்பாரு. அதான் பார்த்தீங்க அப்டின்னா, சுதேசி கப்பல் நிறுவனம். ஓகேவா? சுதேசி கப்பல் நிறுவனம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டா, 1906ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சுமார் 10,00,000 முதலீட்டுல கிட்டத்தட்ட 40,000 பங்குகளை சேல் பண்ணி, இந்த 2 கப்பல்கள வாங்குறாரு. ஒண்ணு என்ன அப்டின்னா, ஆ காலியா லோவா காலியா எஸ்.எஸ். காலியா எஸ்.எஸ். காலியா மற்றும் எஸ்.எஸ். லாவோ லாவோ அப்டி சொல்லிட்டு 2 கப்பல்கள வாங்குறாரு. எங்க இருந்து எங்க விடுறாரு அப்டின்னா, தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு இந்த டிராவல மேற்கொள்கிறார். சரியா? இது சுதேசி கப்பல் நிறுவனம் 1906ல தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்த பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஒத்துழையாமை இயக்கம் பத்தி இங்க சொல்லிடலாமா? ஒத்துழையாமை இயக்கம் என்பது என்ன? அதாவது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஒத்துழையாமை இயக்கம் 1920ல செப்டம்பர் மாசம் ஐஎன்சியினுடைய ஒரு அ சிறப்பு அமர்வு கூட்டம் நடக்குது. சிறப்பு அமர்வு. ஏன் அமர்வுன்னு சொல்றாங்க அப்டின்னா, எப்பவுமே வந்து அ ஐஎன்சி மீட்டிங்க வந்து எப்பவுமே டிசம்பர்ல தான் நடத்துவாங்க. ஓகேவா? ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக செப்டம்பர் மாசமே கூடுறாங்க. அந்த கூட்டத்துல தான் என்ன நடக்குறாங்க அப்டின்னா, ஒத்துழையாமை இயக்கம் பத்தி நம்போ டிஸ்கஷன் பண்றாங்க. இதன்படி டிசம்பர் மாசம் 1920ல அ ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஐஎன்சி மீட்டிங்ல. ஓகேவா? அந்த ஐஎன்சி மீட்டிங்கினுடைய தலைவராக இருந்தவர் யார் என்றால், சேலம் சேலம் சி. விஜய ராகவாச்சாரி. ஓகேவா? விஜய ராகவாச்சாரி. அவர் தான் வந்து இந்த ஐஎன்சி தலைவர் அந்த மீட்டிங்க்கு தலைவரா செயல்படுறாரு. இந்த மீட்டிங்ல தான் ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஓகேவா? இது இடையில தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு இடையில தான் வரிகொடா இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வரிகொடா இயக்கம், சௌரி சௌரா சம்பவம் எல்லாமே இதுக்கு அப்புறம் தான் நடைபெறும். சரியா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மூக் நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யார்? ஒரு நிமிஷம் சார்ஜ் போடு. ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்த்துடலாம். அதாவது மூக் நாயக் அப்படின்னு தொடர்புடையவர் யார் என்று கேட்டால், அவர் தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த மூக் நாயக்கினுடைய மீனிங் என்ன தெரியுமா? அதாவது வாய் பேச முடியாதவர்களின் தலைவர்ன்னு அர்த்தம். ஓகே. வாய் பேச முடியாதவர்களின் தலைவர். முடியாதவர்களின் தலைவர். இது ஒரு பத்திரிகை. ஓகேவா? இத தொடங்கியவர் யார் என்றால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். இது மட்டும் இல்ல, மூக் நாயக் மட்டும் கிடையாது. இன்னும் 2 சில இது இருக்கு. பார்த்தீங்கன்னா, பகீஷ் கிரித் ஹிடாகரணி என்ற ஒரு சபையும் ஏற்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம, இதுக்கு என்ன மீனிங் அப்டின்னா, தனித்து விடப்பட்டவர்களுக்கான அமைப்பு. தனித்து விடப்பட்டவர்களுக்கான அமைப்புன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம, மகத்
மகத் சத்தியாகிரகம். மகத் சத்தியாகிரகம். இதையும் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியவரும் அம்பேத்கர் அவர்கள் தான். ஓகேவா? இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு. பாத்துங்க. ஓகே. அடுத்து ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே யாரு? இவர் வந்து இவரும் ஒரு முக்கியமான ஒரு நபர். ஜோதிபா பூலே அவர்கள். இவர் பத்தி கொஞ்சம் கண்டென்ட் பார்க்கலாமா? ஜோதிபா பூலே. ஜோதிபா பூலே அவர்கள் எங்க பிறகுறாரு? 1827ல மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறக்கக்கூடியவர். இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக 1852ல ஒடுக்கப்பட்ட முதல் பள்ளி நிறுவுறாரு. ஓகேவா? ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளிய வந்து தொடங்குறாரு. எங்க? பூனால. பூனால தொடங்குறாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம, இவர் வந்து ஒரு சமாஜம் நிறுவுறாரு. சத்திய சத்திய சோதக் சத்தியசோதக் சமாஜ் அப்படின்னு ஒரு சங்கத்தை நிறுவுவார். இது மீனிங் என்னன்னா, உண்மையை நாடுவோர் சங்கம். உண்மையை நாடுவோர் சங்கம். இந்த மீனிங். ஓகேவா? இவங்களுடைய மனைவி மனைவி பேர் என்ன அப்படின்னா சாவித்ரி. ஓகே. இவரு வந்து ஒரு நூல் வெளியிடுறாரு. இந்த நூல் பேர் என்னன்னா குலாம்கிரி. குலாம்கிரி உண்மை அடிமைத்தனம். ஓகேவா? இந்த மீனிங் என்ன? அடிமைத்தனம் மீனிங். ஓகேவா? இது ஜோதிபாபுலுடைய இன்ஃபர்மேஷனு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்.என். ராய் கேட்டிருக்காங்களா? ஸோ எம்.என். ராய் இவரு ஒரு முக்கியமான பெர்சன் தாங்க. ஸோ எம்.என். ராய் வந்து யார் அப்படின்னு கேட்டா அப்படின்னா, எம்.என். ராயினுடைய அ மனோபோதிர நாத். ஓகே. மனபோந்திர. ஓகே. மனபோந்திர நாத் ராய். இவருடைய பெயர். அதான் எம்.என். ராய்ன்னு சொல்லுவாங்க. இவர் முக்கியமான பெர்சன். இவரும் ஸ்கூல் புக்ல அழகா இருக்கிறாங்க. ஓகேவா? இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்திய பொது உடைமை கட்சின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த பொது உடைமை கட்சியை கம்யூனிஸ்ட். ஓகே. கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கிறாரு. எப்போ? 1920ல டிசம்பர்ல ஆரம்பிக்கிறாரு. ஆ எங்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, உஸ்பெகிஸ்தான். ஓகே. உஸ்பெகிஸ்தான் சொல்லக்கூடிய இந்த பகுதியில இருக்கக்கூடிய தாஷ்காண்ட் 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 பகுதியில ஆரம்பிக்கிறாரு. 3 பேர் கொண்டு ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னா, இந்த எம்.என். ராய் ஒரு நபரு. செகண்ட் பெர்சன் யாருன்னு கேட்டாங்கன்னா, அபானி முகர்ஜி. ஓகே. அபானி முகர்ஜி. தேர்ட் பெர்சன் யாருன்னு கேட்டாங்கன்னா, எம்.பி.டி. ஆச்சார்யா. ஆச்சார்யா. இங்க 3 பேர் கொண்டு தான் இந்த எம்.என். ராய் 3 பேர் சேர்ந்து தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய பொதுவுடைமை கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1924 நடைபெற்ற சதி வழக்குலயும் இவர் தொடர்புடையதாக சொல்றாங்க. ஓகே. அ கான்பூர் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. கான்பூர் சதி வழக்குல இவர் தொடர்புடையதாக அடையப்படுகிறது. சிறுதண்டனை அடைவாங்க. ஓகே. இது பாத்துங்க. எம்.என். ராய், ஜோதிபா பூலே, அன்னி பெசன்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அன்னி பெசன்ட் வந்து எங்க வந்து சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்ப என்னுடைய ஆன்சர் என்ன? அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் மங்கள் பாண்டே. ஓகேவா? 22 கொஸ்டின் பார்த்திருக்கோம். அடுத்து மங்கள் பாண்டே பார்க்கலாம். மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட நாள் எது அப்படின்னா, அதான் ஏப்ரல் 8, 1957. ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மங்கள் பாண்டே என்ன சொல்லி பார்த்தலாம். சின்னதா தான் இருக்கும் விஷயம். அதாவது 1957 ஏற்பட்ட மிக பெரும் புரட்சியானது காரணங்கள்ல ஒன்று இந்த ஒரு மங்கள் பாண்டே காரணம். ஓகேவா? பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் மங்கள் பாண்டே. என்ன விஷயம் அப்படின்னா, புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. ஓகே. என்ஃபீல்டு என்ஃபீல்டு ரக துப்பாக்கியை வந்து குண்டு போடுவாங்க இல்லையா? அந்த புல்லட்ல மேல் உறையானது பன்றி மற்றும் மாட்டின். ஓகேவா? பன்றி மற்றும் பசுவின் கொழுப்பு கொழுப்பு தடவப்பட்டதாக ஒரு வதந்தி பரவுகிறது. அதை மறுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சில அ இடத்துல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது? கல்கத்தா, பாரக்பூர். ஓகேவா? கல்கத்தால இருக்கக்கூடிய பாரக்பூர் இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல தான் இந்த இது நடக்குது. ஓகேவா? அதுல என்ன நடக்கும் அப்டின்னா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மங்கள் பாண்டே என்ன பண்ணுவாரு அப்டின்னா, ஆங்கில அதிகாரி சுட்டுக் கொன்றுவாரு. கிளர்ச்சி ஏற்படும். இந்த இந்த மெம்பர்ஸ் இந்த அ இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருமே யார்ட்ட போய் சேருவாங்க அப்டின்னா, பகதூர் ஷா. ஓகேவா?
பகதூர் ஷா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களுடைய பேரரசராக அறிவிச்சுப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்ட நாள் எது கேட்டீங்கன்னா, 1857 ஏப்ரல் 8ல நடக்கும். தூக்கிலிடுவாங்க. இந்த இஷ்யூ எப்போ அவரு வந்து எப்போ எதிரா செயல்படுவார் அப்படி கேட்டாங்கன்னா, மார்ச் மார்ச் 29 அன்னைக்கு இந்த இஷ்யூ நடக்கும். ஓகேவா? அடுத்து. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நடனங்கள். ஓகேவா? ஸோ பாருங்க கேரளான்னா என்ன? கேரளான்னா குச்சிப்புடி தானே! டக்குன்னு போடலாம். அப்போ டீக்கு 2 டீக்கு 2ன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆன்ஸர் தாங்க. அப்படியே சாரி கேரளா கதகளி. டீக்கு 1 டீக்கு 1ன்னா ஆப்ஷன் சி இஸ் ஆன்ஸர். பார்த்தோம் அப்படின்னா, அசாமுக்கு என்ன? அசாமுக்கு 3 அசாமுக்கு 3 கர்நாடகாவுக்கு 4 கர்நாடகாவுக்கு யக்ஷகானம், ஆந்திராவுக்கு குச்சிப்புடி. ஸ்கூல் புக்ல அழகா ஒரு இமேஜ் குடுத்துருப்பாங்க. அழகா படிச்சோம்னா இது அடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து 24வது கேள்வி பார்த்துடலாமா? 25 பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி முதலில் உயிரிட்டவர் யார் என்றால் திரு நடேசன் அவர்கள். சரியா? எப்போ விடுறாரு இந்த நடேசன் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்தி திணிப்பானது 1937ல இருந்து 40 வருஷத்துக்கு 40க்குள்ள நடந்த இந்த எதிர்ப்பானது, இவர் எப்ப இறக்குறாரு அப்படின்னா, 1939 ஜனவரி 15த் அன்னைக்கு இதுக்காக உயிர் நீப்பார். சரியா? செகண்ட் இது ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937. செகண்ட் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்ப நடக்குது? 1964 நடக்குது. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இது 25வது கேள்வி. ஓகேவா? இது 25வது கேள்வி. ஓகே. வேற என்ன பார்க்கலாம்? சரி ஓகே. 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல வந்து நம்ம பேலன்ஸ் கொஸ்டின் பார்த்துடலாம். சரியா? இப்போ மொத்தமாக இந்த மொத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா 117 கேள்வி. இந்த 117 கேள்வில இப்ப 25 நான் குளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இமேஜாவ நான் நிறைய காட்டி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன். மேக்ஸிமம் எழுதாதபடி. ஓகேவா? அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.